விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் விவிதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் தாய்மொழிய பலியிலும் நேர்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மறிக்கும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதவர்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தன்னிடத்தில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டுபடினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்கு உள்ளானவர்களை தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரமாய் ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடல் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாகின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்மபரிக்க வெள்ளடைந்து வயது சென்றவர்களாக பிழை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களது சமயம் கிடைத்திருந்தமே. நாமே இந்த எபிரேய நிறுவனம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் புரிந்து கொள்வதற்கு, அதாவது தேவ பிள்ளைகள் இதை அறிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது என்பதனால இந்த எபிரேய நிருபத்தை நாம் வாசித்து தியானிக்கும்படி ஆவியானுடைய வெளிச்சத்துல விசுவாச வாழ்க்கையில நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அதை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஏவுதலை கொடுத்து அதை புரிந்து கொள்வதற்கு, வாசிப்பதற்கு நேரத்தை கொடுத்து, கேட்பதற்கு நமக்கு நல்ல செவிகளை கொடுத்து, புரிந்து கொள்வதற்கு நல்ல மனதை கொடுத்து ஆவியானவரே நமக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். இந்த 11ஆம் அதிகாரம் ஏறக்குறைய ஏற்கனவே பல வாரங்களாக 1-10 வசனங்கள் வரைக்கும் வாசித்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்தை பற்றியான ஒரு அதிகாரம் இது. விசுவாசத்தை பற்றிய அதிகாரத்திலே இப்போது நாம் இங்கே 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் கூட நன்றாய் மறுபடியும் வாசித்து தியானித்தோம். இன்றைக்கு 7வது வசனத்திலிருந்து சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி நம்ம வாசித்து வந்திருக்கிற நமக்கு அது புரிய வேண்டும். ஆமென். கற்பாறையின் இடத்திலே போடப்பட்ட விதை எப்படி இருந்தது? எத்தனை சதவீதம் பலன் கொடுத்தது? சொல்லுங்க. எத்தனை சதவீதம் பலனை கொடுக்கக்கூடியதா இருந்தது? கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்ட விதையானது ஆமென், அது பறவை பட்சிகளால் பொறுக்கி கொண்டு போகப்பட்டதா இருந்தது. அது எத்தனை முறை அந்த கற்பாறை போல இருதயம் இருந்தாலும், எத்தனை முறை வசனங்களை விதித்தாலும் அந்த கற்பாறைக்குள்ள போகாததுனால அந்த அத்தனையும் விருதாவாக தான் இருக்கும். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம்,
ஒரு வேறு பகுதி விதமாக நீங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்தின நல்லதாக இல்லை. தரிசு நிலங்கள் என்ன செய்யுங்கள்? அப்படியே கடினமானதாக புல்லும் கல்லும் உழைத்து காடு போல வளர்ந்து அதுக்குள்ள போய் ஒரு விதையை போட்டா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி வேத வசனங்களை கேட்பதற்கு ஒரு ஆயுதப்படுத்தி அவைகளை கேட்பதற்கு இருதயத்தில் விசாலமான இடத்தை கொடுத்து உள்ளத்தை திறந்து தருகிற ஆவியானவரை என்னோடு பேசணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அப்போ இந்த வசனங்களை கேட்கின்ற போது அது எப்படி இருக்கும்? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பயன் குடிக்கக்கூடியதா இருக்கும். எவரை நிறுவனம் இன்னைக்கு 11ஆம் அதிகாரம் 6-15 வரைக்கும் மறுபடியும் 6ஆம் வசனத்தை வாசித்துவிட்டு நமக்கு தியானிக்கக்கூடிய 6ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் தேவனை தேடி வருவதனால, கர்த்தரை தேடி வருவதனால அவரை தேடுகிறவருக்கு பலன் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு தேடும்போது ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு நன்மையை நமக்கு தருகிறார், நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார், நமக்கு வேண்டிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார், நம்முடைய சந்தேகங்களை கர்த்தர் மாற்றுகிறார், நமக்கு தேவையான நீதியின் பாதைகளை அவர் காட்டுகிறார். ஆமே, நம்முடைய தடுமாற்றங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அவருக்குள்ள இன்னும் ஆழமாய் ஒவ்வொரு முறை வேதத்தை கேட்கும் போதும் ஒரு மரத்தினுடைய வேர் குறிப்பிட்ட அளவு வளர்ந்திருக்கிற அந்த வேரானது தண்ணி ஊற்ற மேலும் மேலும் வளர்ந்து அது கீழ் நோக்கி சென்று அந்த மரத்தை வளர வைப்பதோடு கூட அந்த மரத்துக்கு பலமாய் காக்க அது உறுதியா இருப்பது போல இந்த வேத தியானம் என்பது நமக்கு மிக உறுதியானதாக இருக்கும். ஆமென். அவங்க வேத வசனத்தை கேட்கறதுல ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவதில் இந்த பிரயோஜனம் உண்டு என்று நம்ம விசுவாசித்து தேடும் போது கர்த்தர் உண்மையாகவே இந்த வசனங்கள் மூலமாய் நமக்கு நன்மைகளை கட்டளையிடுவார். ஆமென். பாருங்க, இப்படி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எதுக்கு விசுவாசிக்க வேண்டும் சொல்லுங்க? நான் வசனத்துல எதுல பார்க்கிறோம்? என்ன எதுக்கு நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும்? அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், ரிவார்டு, அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் தருகிறவர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்கு கவனிங்க, அவன் எந்த விதமான வேலையும் செய்ய வேண்டாம். இயேசுவை விசுவாசித்தால் போதும், அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கிரியை செய்ய வேண்டும், தேவனுக்காக அவன் பிரயாசப்பட வேண்டும். அப்படி நாம் பிரயாசப்படும் போது அவரை நாம் தேட வேண்டும் என்று அந்த விதத்தில் பார்க்கிறோம். அதுதான் இந்த காரியத்தை ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவர் அடுத்தது செய்ய வேண்டிய காரியங்கள், அவர் தேவனை தேட வேண்டும். அப்படி தேடுகிற போது தேடுகிற மனிதர்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆமென், விடுதலைகளை தேவன் கட்டளையிடுகிறார். ஆமென். அடுத்தது அந்த 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலை உருவனினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்னவானா சுதந்திரவாளி ஆகிறான். கவனிங்க, இந்த எபிரேயர்ல பரிசுத்தவான்களுடைய தேவனை ஏற்கனவே சேவித்த ஆதி முதலாய் ஆதாமுடைய பிள்ளைகளாய் இருந்த ஆபேல் காயின் தொடங்கி சொல்லிக் கொண்டு வருகிற காரியம், அவர்கள் தேவனை விசுவாசத்தோடு தேடி
அவர்கள் அடைந்த மேன்மைகளை, அவர்கள் அடைந்த நன்மைகளை, அவர்கள் பெற்ற காரியங்களை குறித்து நம்ம விசுவாசத்தினால அவர்கள் அடைந்த நன்மையான காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆமென். ஆபேல் விசுவாசத்திற்கான வழியை காட்டினான். ஏனோக்கு விசுவாச பாதையில் நடந்தான். நோவா விசுவாசத்தில் சாட்சியாக காணப்பட்டான். கவனிங்க, ஆபேல் விசுவாசத்துக்கான வழிகாட்டு. ஏனோக்கு விசுவாச பாதையில் நடந்தான். நோவா விசுவாசத்திற்காக சாட்சியாக விசுவாசத்தின்படி வாழ்ந்தான். ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நோவா 120 ஆண்டு வருடங்களாக 120 வருடங்களாக பிரசங்கம் செய்தோம். ஒரு மனிதனை கூட மனமாற்றம் அடைய செய்யவில்லை என்று சொல்லி சிலர் நமக்கு சொன்னாலும் உண்மையில் அது சரியானதாக இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனிதனை கூட ரட்சிக்க முடியவில்லை என்று அவனுடைய பிரசங்கத்தை குறித்து சொல்ல முடியாது. ஆமென். ஏன் அப்படி சொல்ல முடியாது? சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்ல முடியாது? நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நேரம் உடனே பதில் சொல்லிருக்கலாம். ஏன் அப்படி சொல்ல முடியாது? நோவா ஒரு மனிதனை கூட ரட்சிக்கலாம் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா அப்படின்னு சொல்லி அனைவரும் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அது உண்மை என்ன? கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா கூட ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு சொல்றது உண்மை கிடையாது. ஏனென்றால் அவன் பாபேலிலே அங்க வாழ்ந்த காலங்களிலே நோவா ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை என்பது உண்மையா இருந்தாலும் நோவா தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டான். அவ தன் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதாயப்படுத்துவது ஆத்மாதாயம் கிடையாதா? நிறைய பேருக்கு தன் குடும்பத்தை குறித்து அந்த எண்ணமே நிறைய பேருக்கு கிடையாது. தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டான். தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தேவனுக்கு நேராக நடத்தினான். எனவேதான் தேவன் தமது திட்டத்தை நோவாவுக்கு கூறிய பொழுது அதை நோவா தனது குடும்பத்துக்கு கூறியதை அவருடைய குடும்பம் விசுவாசித்தது. தேவன் என்ன சொன்னார் என்பதை காது கொடுத்து கேட்ட நோவா தான் கேட்ட வார்த்தைகளை தன்னுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஆழ்த்தப்படுத்தும் போது இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த குடும்பத்துக்கு சொன்ன போது அந்த குடும்பம் அதற்கு தங்களை விசுவாசித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டது. பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெறுகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களால் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு அதே புஸ்தகம் 6:5 மனுக்குலத்தை குறித்து மிகவும் வருத்தமான அவன் வேதனைப்படுகிறதை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். இங்கே கொடுக்கப்படுகிறது. மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பின்பு தேவனை விட்டு வெகு தூரமாய் விலகி போனான். ஆனால் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் காணப்பட்டான். அவன் நோவா. நோவாவின் வம்ச வரலாறு என்று வாசிப்பதிலே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம். நோவா மிகவும் அருமையான ஒரு மனிதனாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற மனிதனாக இருந்தான். மட்டுமல்ல, தேவனோடு கூட நோவா நடக்கின்ற ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான். ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினார் என்று எவரை ஆக்கியவர் கூறுறாரு. ஆமென். இந்த பூமியை கவனிங்க, ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறேன் என்று தேவன் நோவாவிடம் கூறிய போது நோவா தேவன் கூறியதை பரிபூர்ணமாக அப்படியே நம்பினான். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன செய்தான்? நம்பினான். நம்பி தேவன் ஜலப்பிரளயம் ஏற்படும் என்று கூறினபடினால் அதை நம்பி அரராத்து மலையின் அருகிலே ஐபராத்து நதியை விட்டு வெகு தூரமாக நோவா வேலையை செய்யும்படி ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி செய்தார். வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தேவன் நோவாவிடம் கூறின போது நோவா செய்த வேலை மிகவும் அழகான ஒரு வேலையாக மேன்மையாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. வேலை நீளம் எவ்வளவு? இவ்வளவு சம்பவங்கள் நோவாவை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம். 300 முழம் நீளம், 50 முழம் அகலம். 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். ஆமென். இப்படி ஒரு பேழை உண்டு பண்ணி அந்த பேழையில் ஒரு ஜன்னலை மாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழத்தால்
தாழ்த்தி அதை செய்து முடித்து வேலையின் கதவை அதை பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் என்று தேவன் கூறிய வார்த்தைகளை ஆதியாகமம் 6:16 வாசிக்கிறோம். வேலையின் மேல் தட்டிலே ஒரு முழம் தாழ்த்தி வேலையை சுற்றி ஜன்னல் ஏற்படுத்தப்பட்ட கூரை அதற்கு மேலாக இருந்தது. வேலை 300 முழம் 450 அடி நீளம் என்று சொல்லலாம். 300 முழம். அதில் 3 அடுக்குகள் இருந்தது. அந்நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் விதமாக கட்டுமான வேலைகளை செய்வதெல்லாம் திறமையுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கட்டுமான பணியெல்லாம் செய்வதில் எப்படி இருக்கிறாங்க? திறமைசாலிகளாக காணப்பட்டிருக்கிறாங்க. கவனிங்க, நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் முட்டாள்தனமான வேலையை செய்யக்கூடியவங்க ஆமென் என்று கூறி வேலையை நோவா ஒரு தவறான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி நோவாவின் பிள்ளைகளாகிய சேம் காம் யாபேத் என்பவர்கள் நோவாவின் வாழ்க்கையின் சாட்சியில மூலமாக நோவா சொல்வதை நம்பி இருக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதல்ல, தன் குடும்பம் அவனை விசுவாசித்தது, அவனை நம்பினது. ஆமென். ஜனங்கள் நோவாவின் வேலையை முட்டாள்தனமான வேலை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம், எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தன் குடும்பம் அப்படி வந்து அது எண்ணவில்லை. ஆமென். நோவா சொல்வதை நம்பி அவங்க என்ன செய்தாங்க? வாழ்ந்தாங்க. கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக அல்ல, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் காணப்படுகிற சாட்சியின் மூலமாகவே உங்கள் குடும்பத்தால் ரட்சிக்கப்பட முடியும். உங்கள் வாயின் வார்த்தைகள், நீங்கள் பணத்தை செலவழிக்கும் விதம், நேரத்தை செலவு செய்யும் விதம், இவை எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாட்சியாக அமைய வேண்டும். ஆமென். நீங்கள் ஒரு போதகரா இல்லாவிட்டாலும், போதகரோ இல்லையோ, ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் உங்கள் குடும்பத்தாரே சபையார். கவனிக்கணும், உங்கள் குடும்பத்தார் தான் யார் நமக்கு? நோவா தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டான். நோவாவின் குடும்பத்தாரை தவிர மற்றவர்கள் நோவா கூறியதை நம்பல. ஆனால் அவன் குடும்பத்தார் நோவாவின் சாட்சி நிமித்தமாக அவனை நம்பி அவன் சொன்னதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த முழு குடும்பமும் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டு பேழையை உண்டு பண்ணின அந்த பேழைக்குள்ளே உண்டு பண்ணப்பட்ட பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, மிக முக்கியமா நம்முடைய வேலை, நம்முடைய அனுதினமான சாட்சி, நம்ம சொல்லுகிற சுவிசேஷத்தை விட நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்றோம், நம்ம எப்படி சாட்சியாக வாழுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்க. நம்முடைய வார்த்தைகளும், நம்ம கேட்கிற வேத வசனங்களுக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுல பயபக்தி காணப்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பயபக்தி காணப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயபக்தி, கவனிங்க, இந்த 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது முக்கியமான வார்த்தைகள் பயபக்தி, எச்சரிப்பு, ரட்சிப்பு, ஆக்கினைக்கு நீங்கிய ஒரு அனுபவம், நீதியான வாழ்க்கை, இவைகளை பெறுதல் இந்த 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த 7ஆம் வசனத்தில் பயபக்தியாய் அவன் நடந்து கொண்டான். தேவ வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதன்படியே நடந்து கொண்டான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பயபக்தி, இன்றைக்கு எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்குது? தேவ ஜனங்களுக்கு தேவ பயம் என்பது எவ்வளவு பேருக்கு இருக்கிறது? பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தக்கதான, வாழ்க்கையில கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான அந்த உண்மையான விசுவாசத்துல வாழ்க்கையில போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்களா? ஒரு மனுஷன் பக்திமான் என்று சொன்னால் அவனுக்கு பயபக்தி இருக்க வேண்டும். ஆமென். நீதிமான் என்று சொன்னால் அவனுக்கு அவ்வளவு நிச்சயமாக ஒரு பயபக்தியான வாழ்க்கை இருக்கும். எச்சரிப்பு, அவனுடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கும் போது அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும், பக்தி உண்டாகும். ரட்சிப்பை குறித்து கேட்கும் போது அதை ரட்சிக்கப்படணுங்கிற ஆர்வம் உண்டாகும். ஆமென். நீதி, நீதியான காரியங்களை செய்யணும்னு சொல்லி நீதி மேலே பசி தாகம் உண்டாகும். ஆமென். நீதியா வாழணுங்கிற அந்த வாஞ்சை, இவர்களை பெற்றுக்கொள்ளும் போது ஆக்கினைக்கு நீங்களாக்கி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால நாம் அடைகிற மீட்பு மிக உறுதியானதாக நமக்கு காணப்படும். ஆமென். கவனிங்க, இந்த 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை அடுத்து வாசிக்கும் போது, அடுத்த வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னது என்று அவன் அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் சாதாரண விசுவாசம் பார்க்கணும். ஆபிரகாம் வேதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். அவருடைய அநேக சிறந்த குணநலங்கள் ஏராளமாய் குறிப்பிடப்படத்தக்கதாக இருந்தாலும் கவனிக்க, அவருடைய விசுவாசத்தை பற்றி அவைகள் எல்லாவற்றிலேயும் சிறந்ததாக காணப்படுவதாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். தேவன் தம்மை ஆபிரகாமின் தேவன் என்று அழைத்துக் கொள்வதில் அடிக்கடி அடையாளப்படுத்துவதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட குறிப்பாக ரோமர் 11ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களிலும் ஆபிரகாமின் விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு மிகவும் தேவை என்பதை வலியுறுத்தி கூறுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கொண்டான் என்று யோவான் 8:56 வாசிக்கிறோம். ஆபிரகாம் இங்கேயும் விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு முக்கியமான இடத்தை அவன் வைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்குது. கவனிங்க, எத்தனை பேருக்கு அதை உள்ள போகணும் தெரியல. நிறைய காரியங்கள் அவன் வாழ்க்கையில சிறந்ததா இருந்தது. ஆனால் விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் எடுத்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை போல நாம் விசுவாசத்துல வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். செயல்பாடுகள் இருந்தது. உதாரணமாக கவனிங்க, ஒரு நாற்காலி இருக்குது. இந்த நாற்காலி நான் உட்கார்ந்தா அது தாங்கன்னு சொல்லி நினைத்தா கண்டிப்பாக ஒரு மனுஷன் செய்வான், எந்த சந்தேகம் இல்லாம உட்காருவான். ஒரு விசுவாசம் என்பது அந்த நாற்காலி எங்க செய்தது, யார் செய்தாங்க, இந்த நாற்காலி எதில் செய்யப்பட்டது, இதுல உட்கார்ந்தா அது தாங்குமா, இது உட்காரலாமா, அவன் யாரும் தெரிஞ்சாதான் உட்கார முடியும், அந்த நாற்காலியை செய்த ஆசாரி எப்படிப்பட்டவன், அவன் உண்மை உள்ளவனா, அந்த ஆசாரியை பற்றி தெரியாமல் எப்படி உட்கார்றது, அப்படிலாம் ஒரு மனசை யோசித்து கொண்டிருந்தான்னா அவன் சந்தேகம் நிறைந்த ஒரு மனிதன், விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன். தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அடுத்தது என்ன, எப்படி நடக்கும், ஆண்டவர் என்ன செய்ய போறார், அதெல்லாம் யோசிக்காமல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி நம்புகிற ஒரு மனுஷன் ஒரு நாற்காலியில எந்த சந்தேகம் இல்லாம கொண்டு வந்து போடும்போது உட்கார்ந்தது போல வேத வார்த்தை கேட்டு அப்படியே செயல்பட ஆரம்பிக்கிறான். நம்புகிறேன் என்று சொல்லிட்டு ஒரு நாற்காலி பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறான்னு கொள்ளுங்க, அவனுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, வாய்க்கிறது சொல்ல முடியுமா? நம்பிக்கை இல்லாம நின்று கொண்டிருக்கிறோம். தேவ வார்த்தையை கீழ்ப்படிய முடியல, தேவ வார்த்தையின்படி நடக்க முடியல. நான் விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிற ஒரு பஸ்ஸுக்கு பின்னால போய் ஒரு மனிதன் பல வருஷம் நின்று கொண்டிருந்தாலும் அவன் எந்த இடத்துக்கும் அடைய போவது கிடையாது. நின்று கொண்டிருக்கிற பஸ்ஸுக்கு பின்னாடியோ அல்லது நின்று கொண்டிருக்கிற ஒரு பேருந்திலோ அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு செயல்பாடு அற்றவனாக ஒரு நிலைமையில் இருக்கிறான் என்றால் அவன் எந்த பகுதியிலும் முன்னேற போவது கிடையாது. அதுபோல விசுவாச வாழ்க்கையில பஸ்ல ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக, நின்று கொண்டிருக்கிற பஸ்ல இருக்கிறவனாக அல்ல, செயல்படுகிற வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாச வாழ்க்கையை வாழக்கூடியவனா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இன்றைக்கு வேதத்தை குறித்து நம்ம எப்படி தியானிக்கிறோம்? கவனிங்க, விசுவாசத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்னவாக செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு வேத வசனம் நம்முடைய இறுதியில் எவ்வளவா இருக்கிறது? கவனிங்க. ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு இதை பற்றி சொன்னேன். மைக்கேல் பிரிஸ்டர் என்கிற ஒரு ஊழியர் சொன்ன ஒரு சாட்சி. 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு முன் போலந்து நாட்டிற்கு அவர் ஒரு கிராமத்துக்கு சந்திக்கும்படியாக சென்றார். அந்த கிராமத்தை சந்தித்து அதுல உள்ள ஒருவருக்கு வேதாகமத்தை கொடுத்தார். அந்த மனிதர் அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டார். பின்பு அந்த வேதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார். இப்படியே அந்த வேதத்தை வாசித்து 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டாங்க? 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, ஒரு வேதத்தை வைத்து அதை வாசித்து ரட்சிக்கப்பட்ட நபர் மற்றவங்களுக்கு கொடுத்து. இப்போ மைக்கேல் பிரிண்டர்ஸ் என்கிற அந்த மனிதன் சில வருடங்கள் கழித்து அந்த கிராமத்துக்கு வந்தபோது, அந்த கிராமத்தை சந்தித்த போது சொன்னாங்க, அங்க 200 பேர் கொண்ட ஒரு சபை அங்கே இருந்தது. அவர்கள் ஒருவருக்கு கூட, அனைவருக்குமே ஒரே ஒரு வேதம் தான் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் கிடையாது.
ஒருவர் கையிலும் வேதம் கிடையாது. ஆனால் மொத்தம் அந்த உள்ள நபர்களுக்கும் ஒரே ஒரு வேதம் தான் இருந்தது. ஆமென். பாருங்க, அப்போ ஒரு வேதத்தை வைத்து எத்தனை பேர் விஷயம் பண்ணுறாங்க? அவன் நம்ம வீட்டுல எத்தனை பைபிள் இருக்குது? நம்ம வீட்டுல எங்க வீட்டுல ஒன்றுதான் இருக்கு, அதிகமா கிடையாது. சிலர் சொல்லுவாங்க ஒரே ஒரு பைபிள் தான், அதை கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறேன், அதை பத்திரமா வச்சிருக்கிறேன், திருடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பாருங்க, இங்கே அவர் சொன்னது என்னன்னு சொல்றாருன்னா, அந்த சபைக்கு வந்த போது ஆராதனை நேரம் வழக்கமான சாட்சிக்கு பதிலாக அவர் சொன்னாரு, ஒவ்வொருவரும் ஒரு வசனம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது ஒருவர் எழுப்பி யாருக்கும் ஒரு வசனம் தெரியாதுன்னு சொன்னாராம். அடுத்து அவர் சொன்னது அதிர்ச்சியா இருந்தது. யாருக்கும் ஒரு வசனம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு, எங்களுக்கு அதிகாரமாக தான் சொல்ல தெரியும், புத்தகமாக தான் நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிற பழக்கம் எங்களுக்கு உண்டு. இங்க இருக்கிற 13 பேருக்கு மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் முழுவதும் தெரியும் என்று சொன்னாராம். எத்தனை பேருக்கு? 13 நபர்களுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம் முழுவதும் மனப்பாடமா தெரியும்னு சொன்னாராம். அப்படி பைபிள் படிச்சவங்க ரசிக்கப்படாம என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வசனங்கள் மேல ஆர்வமா இருந்தா அவங்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியா எப்படி இருப்பாங்க? இதே வாழ்க்கையில மாற்றம் எப்படி உனக்கு மாற்றாச்சு அப்படின்னு போய் கேட்கும்போது சொல்றாரு, இந்த வேதத்தை நான் வாசித்ததுனால எனக்கு மாற்றம் உண்டாச்சுன்னு அவன் சொல்லியிருப்பான். அப்படின்னா அந்த வேதத்தை எனக்கு கொடுன்னு அவரை கொண்டு போய் வாசித்திருப்பாரு. அதை பார்த்துட்டு என்ன நூறுக்குள்ள 2 பேருக்குள்ள பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது நபர்கிட்ட எப்படி அவரை போல நீ பாருன்னு கேட்கும்போது, எனக்கு என் கையில இதோ ஒரு வேதம் இருக்குது, இந்த வேதத்தை நான் வாசித்தேன், அவர் எனக்கு கொடுத்தார், இப்படி என்னை மாற்றிச்சு. அப்போ அதே மாதிரி மற்றவங்க கேட்டு வாங்கி 200 பேர் ஒரே வேதத்தை வைத்து ரசிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, வேதத்தை குறித்து எவ்வளவு வாஞ்சி இருக்குது, வேத வசனம் கேட்பதில்லை, தயவு சொல்லி எவ்வளவு பிரயாசம் பண்ணணும். வருவதற்கும் பல காரியங்கள் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு எவ்வளவு பேருக்கு வாஞ்சி இருக்குது. கடைசி காலத்தில் தேவன் வரும்போது, ஆண்டவர் இயேசு வரும்போது விசுவாசத்தை காண்பாருங்கிற ஒரு கேள்வி வந்துவிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம சபை குறித்து பாராட்டுவாங்க மற்றவர்கள். சில சபையெல்லாம் பைபிள் ஸ்டடினா என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு சில சபைகள் இருக்கிறத பார்க்கணும். ஆனா இந்த நிலை என்ன? சிறு பிள்ளை முதல் முதியோர் வரைக்கும் ஆளுக்கு ஒரு பைபிள், ஆனால் ஆளுக்கு ஒரு வசனம் தெரியாது. பைபிள் வச்சிருக்கிற ஒவ்வொரு கையில ஒவ்வொரு பைபிள் வச்சிருப்போம். சில கேட்டா ஒரு வசனம் சொல்லுறது 1/2 மணி நேரம் யோசிப்பாங்க. இல்லையா? வசனமா சொல்ல சொன்னீங்க அப்படின்னு யோசித்து ஒரு வசனம் எங்கேயாவது யாராவது ஒழுக்கமா சொல்லுகிற வசனத்தை சொல்லுவாங்க. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உள்ள புஸ்தகத்தினுடைய வசனங்கள் அனைத்தும் நம்ம வாசித்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ள, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு சாட்சி இருக்குது, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சாட்சி இருக்கிறது, இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கர்த்தர் சில சாட்சிகள் எழுதி வைத்திருக்கிறார், இப்படி நடக்கக்கூடாது என்று சில சாட்சிகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். வாழ்ந்து சாதிக்கிறதுக்கு சில சாட்சிகள் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். வாழும் போது வீழ்ந்து போகக்கூடாது என்பதற்கு எச்சரிப்புக்கான சில சாட்சிகள் எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடியாக கர்த்தரை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அன்னுடைய பிள்ளைகளே, தர்மையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு வேதத்தை தியானிக்கிற நேரத்தை உங்கள் வாழ்க்கையில கேட்கவும், இவைகளை பார்க்கவும், இவைகளை வாசிக்கவும், வாழ்க்கையில முன்னேறவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு காலம். நமக்கு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? காற்றுள்ள போதே, ஆமா, நமக்கு நிறைய பழமொழிகள் தெரியும். காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இன்று விசுவாசத்துல அநேக தேவ ஜனங்களுக்கு இருக்கிறதான நிலைமைகளை பார்ப்பீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா குருட்டு விசுவாசம், சிலருக்கு திருட்டு விசுவாசம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா முரட்டு விசுவாசம். பார்த்துருக்கீங்க பைபிள்ல எப்படி இருக்குங்க? பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்துருக்கீங்களா நீங்க பைபிள்ல? சிலர்லாம் குருட்டு விசுவாசத்திலே வாழ்ந்துருப்பாங்க. குருட்டு விசுவாசம் சில நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறாமலே கடைசி வரைக்கும் ஒரே ஒரு எதையோ ஒன்றை பார்த்துட்டு மற்றவர்கள் எல்லாம் விட்டுட்டு அவன் வாழ்ந்து தரித்திரனாகவே மறித்து பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. நிறைய காரியங்களை அறிய விரும்ப மாட்டாங்க. வேதத்தை கேட்டு விசாலமாக வேத ஆராய்ச்சியில வந்து சத்தியத்தை புரிந்து கொண்டு அவன் 100% பலன் கொடுத்த நிலத்தை போல நாம் மாறணும்னு சொல்லி அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஜனங்களை பாருங்க.
கவனிங்க. சிலருக்கு கூட திருட்டு விசுவாசம் இருக்கும். ஆனா அது என்ன இருக்கும்? திருட்டு விசுவாசமா இருக்கும். பைபிள்ல நிறைய நம்ம உதாரணங்களை சொல்ல முடியும். 1 சாமுவேல் புத்தகத்துல வாசிப்பீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல 13 to 16 வரைக்கும் வாசிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வேற ஒரு வசனங்களை வாசிங்க. ஆஸ்திரேலியா 15ஆம் அதிகாரம் 13 இருந்து சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் சாமுவேலை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு அவன் தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டார்கள் என்று சொன்னான். அப்பொழுது சாமுவேல் சொல்றாரு, அந்த பேச்சை விடும். அந்த பேச்சு என்ன செய்யும்? இது என்ன விசுவாசம்? திருட்டுத்தனமான விசுவாசம். சில நன்மைகளை வைத்துக் கொள்வது, ஆகாதவர்களை அழித்துக் கொள்வது. என்னது? சவுல் சொல்றாரு, நலமானதெல்லாம் எழுந்து கொண்டு வந்த தேவனுக்கு பலியிட ஆண்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அமலேக்கியனுடைய வீட்டில் உள்ள அவனுடைய நாய் முதல் மனிதன் வரைக்கும் எல்லாம் நிக்கிரகம் பண்ணி அழிக்க வேண்டும். ஆனா இவனுக்கு அது நல்லதான் கண்களில் கண்ட சில காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் மாற்று கண்டுகுட்டிகளையும் பிடித்துக் கொண்டு இவர்கள் வளர்ப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் நோக்கத்தோடு வைத்துக் கொண்டு கேட்டா பலியிட. என்ன விசுவாசம்? திருட்டுத்தனமான விசுவாசம். யூதாஸ் இப்படித்தான் இருந்தான். யூதாஸ் திருட்டுத்தனமான விசுவாசம் வாழ்ந்தான். சிலர் பார்த்தீங்கன்னா குருட்டு விசுவாசமா இருப்பாங்க. அவன் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை பெற கூட வசனத்தை தியானிக்க மாட்டாங்க. சோத்ரா வசனம் வாசத்தை தான் விசுவாசம் வந்துருமே. விசுவாசம் வந்தா தான் அற்புதம் நடக்குமே. விசுவாசம் வரணும்னா பைபிள சரியா வாசிக்கணும்னு அர்த்தம், அல்லது வாசித்தாலும் அது புரியணும்னு அர்த்தம். இப்படி படம் என்ன சொன்னது? குருட்டு நம்ம அதாவது விசுவாசத்திலே ஓடணும்னு சொல்லிதான் அர்த்தம். வேதம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரத்துல ரோமர் புத்தகத்துல என்ன வாசிக்கிறோம்னா, கேள்வினால விசுவாசம் வரும், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். அப்போ தேவ வசனங்களை எவ்வளவு முறை நம்ம விசுவாசிக்கிறோம், வாசிக்கிறோம், வாசித்து தியானிக்கிறோம். ஆனா ஏன் நம்மளுக்கு கேள்வி வர மாட்டேங்குது? அவன் ஆஸ்வதிக்க மாட்டான், அவன் விடுதலை இயக்க மாட்டான், அவனுக்கு அது நடந்தது, இவனுக்கு இது நடந்தது, இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்தால் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு அந்த கேள்வி வருதான். நமக்குள்ள வசனம் ஒழுங்கா உள்ள போனா தானே கேள்வி வரும். சோத்ரா, புரியுதுங்களா? அப்போ கேள்வி வரவில்லை என்றால் வசனம் உள்ள போகலன்னு அர்த்தம், புரியலன்னு அர்த்தம். இதையும் கேட்டாங்க இல்லையா? எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்க ஆண்டவரேன்னு கேட்டான். அப்போ அவனுக்கு ஆண்டவருடைய வசனத்தை குறித்து, அவன் சொன்ன வார்த்தைகளை குறித்து, சாட்சிகளை குறித்து கேள்வி இருந்தது. அவன் சொல்றான், எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்க ஆண்டவரே? அந்த அற்புதம் இப்போது நடக்கணும், நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அந்த அற்புதங்கள் இல்லாவிட்டால் நீங்க எங்களுக்கு சொன்ன விவரித்து சொன்ன காரியெல்லாம் பொய்யாக விடும், அதெல்லாம் எங்கன்னு கேட்டான். அப்போ விசுவாசத்தை கேள்வி வந்துச்சா இல்லையா? அது எங்கன்னு கேட்டானா இல்லையா? அந்த அற்புதங்கள் எங்கன்னு கேட்டான். அப்ப இன்றைக்கு வாராத விசுவாசிகளுக்கு, தேவர்களுக்கு ஒரு அற்புதத்திற்கு, ஒரு வியாதிக்கோ விளைவிடத்துக்கோ தேவைகளுக்கோ விசுவாசம் வரல. விசுவாசம் வந்தா தான் போய் முழங்கால் பண்ணிட முடியும், ஜெபிக்க முடியும், ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். விசுவாசத்தினால நீதிமான் இழப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாததும் ஒன்றும் இல்லை, விசுவாசத்தினால் ஆகாதது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். அதுவே விசுவாசம் கேட்கிறோம். குருட்டுத்தனமான விசுவாசமா இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்ல பாருங்க. இப்போ நாங்கள் கார் வச்சிருக்கிறோம். காரில் போகும்போது பேட்டரி, என்னுடைய மொபைல் பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிருக்கு. எத்தனையோ நாளா சார்ஜ் குறைஞ்சிட்டு கார்ல போகும்போது போன் பண்ண முடியாம வந்திருக்கிறோம். நான் காருக்குள்ள முன்னாடி இருக்குது, அந்த பேட்டரிக்கு முன்னாடி எல்லாமே பாக்குறேன், எங்கேயாவது சார்ஜ் போற மாதிரி பின் இருக்குதான்னு பார்த்து அப்படி பார்த்து. ஆனா அதுக்குள்ள சார்ஜருக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு அது மேல ஒரு மூடி டப்பா மாதிரி கொண்டு வச்சிருக்காங்க.
அதை திறந்து பார்த்து இல்ல இதுல நம்ம சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பல நாள் விட்டுட்டேன். அப்ப இப்போ கேட்கும்போது ஒரு முறை இப்படி சார்ஜ் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ஆல்டர் பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்ல இந்த பிளக் பாயிண்ட்ல போடுற மாதிரி ஒரு சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு சின்ன உருண்டையா சார்ஜர் பின் இருக்குது, அந்த பின்னை வாங்கி வீட்டுல போட்டு நம்முடைய மொபைல் பேட்டரிக்கு போடுற அந்த பின் எடுத்து சொல்லுங்கன்னா சரியாகும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்த பிறகு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான சரியான பொருளை வாங்கி போட்டு அதுக்கு மேல பேட்டரி நம்முடைய மொபைல் உள்ள சார்ஜர் பின் எடுத்து அதில் சொல்லும் போது அது சரியான சார்ஜ் ஆகுது. அது ஆச்சரியமா இருக்கு. அப்போ காருக்குள்ள எத்தனை வருஷமா கார் வச்சிருக்கிறோம்? 7 வருஷமா வச்சிருக்கிறோம், 6 வருஷமா வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு பேட்டரி ஒரு சார்ஜ் போடுறது அதை யோசிக்காம இதுக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணாம இது எப்படி செய்யணும்னு சொல்லி யோசிக்காம நம்ம போறதை எடுக்கிறது யூஸ் பண்றதா அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. மனதோடைய இப்படிதான் அனைவருடைய வாழ்க்கை குருட்டுத்தனமா நீங்க ஓடிக்கொண்டு விசுவாசம் சரியா வராதபடி எத்தனை பிரசங்கங்கள் எத்தனை பைபிள் ஸ்டடிக்குவா எவ்வளவு ஜெபம் விசுவாசம் என்பது குருட்டுத்தனமாக இருந்துச்சு. ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியல. ஆண்டவர் வைத்திருக்கிறார் நிறைய காரியங்களை, இவ்வளவு காரியங்களை வேதத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மக்கள் அடைய போற நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆகவே தேவஜனமா இருக்கிற நாம் வேத வியாக்கரணங்களை முக்கியத்துவப்படுத்தாமல் வேதத்திலிருந்து புதிய புதிய கருத்துக்களை கேட்க ஆர்வம், அதாவது அதிலே ஆர்வம் காட்டாமல் வேத புஸ்தகத்தை சரியாக எனக்கு என்னன்னு சொல்லி வாசித்து புரிந்து கொண்டு ஆமென் வேத வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறவர்களாக அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக ஆவியின் நினைவுகளாக தேவனுடைய மகத்துவங்களை காணத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நடத்துகிற ஆவியான நமக்குள் இருக்கிறான் என்பதை பிடித்துக் கொண்டு அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு அவன் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் போது நம் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த பைபிள் ஸ்டடி நேரம் என்பது ஏதோ சும்மா ஒரு வியாக்கரணம் பண்ணி அல்லது ஏதோ ஒரு புரியாத வசனத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, இதை வாசித்து தியானிக்கின்ற போது விசுவாசம் என்பது பெருகக்கூடியதா இருக்க வேண்டும். குருட்டு விசுவாசத்திலே இருந்து நீ பாருங்க, சில சாகுற வரைக்கும் அந்த காருக்குள்ளதான் அந்த பேட்டரி சார்ஜ் போடுற ஒரு பின் இருக்குது. சாகுற வரைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணாருன்னா அப்படியே சாகுற வரைக்கும் ஓட்டி அந்த சாந்தியில் பின்ன கூட கண்டுபிடிக்க முடியாம செத்து போயிருப்போம். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இது என்ன இருக்குது, எதற்காக, இது என்ன செய்யணும், இது எப்படி பண்ணா இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நடந்துடணும், நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் இருக்கணும். நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நான் எதிர்பார்த்ததும் அதுதான். நம்ம ஒரு பின் கரண்ட் போய் சொல்லுற மாதிரி பெரிய அந்த பின் இது செல்போனுக்குள்ள சார்ஜ் பின் டைரக்டா போடுற மாதிரியே இருக்கணும். அது அப்படி அங்க கிடைக்காது. தேவன் வேற ஒரு வழியை நமக்கு வைத்திருப்பார். அவருடைய வழி என்ன கண்டுபிடிக்கணும். அங்க என்ன வழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படி நம்ம போகணும். அதை நம்ம சரிப்படுத்துவதற்கு பார்க்கணும். அதன்படி நம்ம நடந்து கொள்ள பார்க்கணும். அதன் மூலமா நம்ம நன்மைகளை பெற பார்க்கணும். தேவன் வைத்திருக்கிற வழிகளை கண்டுபிடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கான வழியை நம்ம தேடுவதனால நிறைய காரியங்கள்ல செயல்படாமல் விசுவாசத்தின்படி நடக்க முடியாமல் தடுமாடுகிறவர்களாக, ஏமாறுகிறவர்களாக, போராடுகிறவர்களாக, ஜெயம் பெற முடியாதவர்களாக, அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அவன் தடுமாற்றத்திலே வாழ்கிறவர்களாக, நான் என் இருதையும் என் விருப்பம் என்னுடைய காரியத்தின்படியே நான் தேவனை தேடுவதனால நிறைய காரியங்கள் பெற முடியாமல் இருக்கிறோம். தேவன் காட்டுகிற வழி, வேதம் காட்டுகிற வழி, ஆவியானுடைய ஆலோசனை, அபிஷேகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிற வழிக்கு நம்ம போகின்ற போது உண்மையாகவே அந்த நன்மைகளை நாம் நிச்சயமாய் பெறுவோம். ஆவியான இடத்துல ஜெபிக்க வேண்டும். ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா முரட்டு விசுவாசம், உருட்டு விசுவாசம் ஒன்று, இன்னொன்று திருட்டு விசுவாசம் ஒன்று. இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க முரட்டு விசுவாசம் இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் பைபிளுக்கே சட்டம். ஆண்டு சொல்றது கேட்க மாட்டாங்க, மற்ற விசுவாசி சொல்றது கேட்க மாட்டாங்க. ஊழியர்கள் சொல்றது அவன் பைபிள் எடுத்து வாசித்து அவன் கண்ணை முடிட்டு அவன் சொல்றது அவனுக்கு சட்டம். இது என்னது? முரட்டு விசுவாசம். சில ஆட்களுக்கு சட்டத்தின்படி வேதம் சொல்றது பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 2 வசனத்துல 2 தீமோத்தேயு புத்தகம் 2:5 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 2 தீமோத்தேயு புத்தகம் 2:5 வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும்
சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சுத்தப்படாது. கவனிங்க, வேதம் ஒரு சட்டத்தை வச்சிருக்கு. சட்டத்தின்படி போராட வேண்டும். சட்டத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும். தேவனுடைய சட்டம் உண்டு, வேதத்தினுடைய ஒரு சட்டம் இருக்குது. சட்டத்தின்படி போராட மறுத்து நாம் ஜெபம் பண்ற நிறைய கூட்டம் உண்டு. நாம ஜெபம் பண்ணோம், நீங்க செய்யணும். ஆனா சட்டம் ஒண்ணு இருக்குது, அது நமக்கு தெரியும். அதன்படி நம்ம நடக்க விரும்புறதில்லை. உதாரணமா பாருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 14-17 வரைக்கும் வாசிக்கும் போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல இதுக்கு ஒரு நல்ல அருமையான உதாரணத்தை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த முரட்டுத்தனமாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில செயல்கள்ல நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி இருந்தா கூட மாறணும். பாருங்க, நண்டு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆதாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்க, ஒளிகாய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்குமே. ஆமென். செத்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? விசுவாசம் செத்து போயிருந்தா அது நடக்குமா? விசுவாசம் செத்து போயிருந்தா அடக்கம் பண்றது ஒண்ணுதான் அது வழியே, வேற ஒண்ணும் கிடையாது. சிலருடைய விசுவாசம் ஒண்ணுமே அடக்கம் தான் பண்ணணும் முதல்ல. ஆமென். இது என்னது? முரட்டு விசுவாசம். இது கொண்டு போய் அடக்கம் பண்ணா தான் அடுத்த விசுவாசம் வரும். தான் தான் ராஜா, தானே மந்திரி. நான் சொல்றதுதான் வேதம் என்ன சொல்றதா அதெல்லாம் ரெண்டாவது. தானே மந்திரி, தானே ராஜா, எனக்கு நானே சட்டங்களை ஏற்றுக் கொள்ளுவேன். அப்படி வரும்போது ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. வழியில ஒரு பிள்ளை கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த பிள்ளைய, என் பிள்ளை சின்னதா இருக்குது பெருசா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்ற நேரத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது. அப்படிதானே? நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த சட்டத்தை நம்ம மீற முடியுதா? நம்ம சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருக்குது விட்டுவிட முடியுதா? நேரமும் முடியல, விட்டுவிடவும் முடியல. அதுக்கு தான் உட்பட்டு ஓடுறோம். அவன் எவ்வளவு பெரிய மருத்துவரானாலும் பிள்ளை எடுத்துட்டு ஓடுறோம். 7 மணிக்கு 10th கிளாஸ் நடக்குதா, 7 மணிக்கு உள்ள இருக்குதா, 7:30 மணிக்கு +2 கிளியர், 7 மணி கிளாஸ் தான் ஓடணும். அவர் ஒரு பெரிய ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், அல்லது பெரிய இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது கல்வித்துறை அமைச்சராக கூட இருக்கலாம். அவங்க பிள்ளைகளுக்கு தான் அதே சட்டம் தான். அது மீற முடியுதா? ஆனா வேத சட்டத்தை வந்து ரொம்ப லகுவா மீறிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு எங்க போகக்கூடாதுன்னா லேசா மீறிட்டு போறாங்க. இந்த சட்டம் வந்து ரொம்ப லேசா தெரியுது. ஆனா அடுத்த நாள் நீங்க அப்படின்னா 4 நாள் பிள்ளைகளை விடாம அடுத்த நாள் போய் பாருங்க, பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. போயிட்டு நீங்களும் கை வச்சு பிள்ளைகளோட நின்னா தான் உள்ள போக முடியும். ஆனா சர்ச்சையில பாருங்க, யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் போகலாம். கதவு திறக்கப்பட்ட ஒரு கதவு மாதிரி. திறந்து விட்டு வீட்டுல ஒரு நாய் வருது போல, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். இது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஒரு கட்டுப்பாடு கிடையாது. சபையில் இருக்கிற நிறைய விசுவாசிகள் கவனிக்கணும், அனைவருடைய சுபாவங்கள் அப்படி இருக்குது. ஒருவேளை நம்ம அப்படி இல்லாவிட்டாலும் கவனிக்க, நீங்களும் நானும் அப்படி இல்லாவிட்டாலும் நிறைய பேருடைய சுபாவங்கள் இஷ்டத்திற்கான ஒரு வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. விசுவாசம் என்பது அப்படி இல்லை. செத்து போன விசுவாசம் அப்படி செய்து கொண்டிருப்பான். அது முதலாவது அடக்கமடினால்தான் இவன் விசுவாசமே புதிதா துவங்கினால்தான் இவன் விசுவாச வாழ்வுக்கே தகுதியானவன். ஒரு விசுவாசம் உண்டுன்னு சொன்னா கிரியைகளினால அதை காண்பிக்கணும். பக்கத்து வீட்டுல பசியோடு இருக்கிறான், ஒரு சகோதரி சபையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், ஒரு சகோதரர் பைபிள் ஸ்டடிக்கு வராமல் இருக்கிறான். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கு சொன்னீங்களா? நீங்க கிரியை செய்தார் விசுவாசம் மற்றவங்களை அழைத்து கொண்டு வரமா? இல்ல நாம மட்டும் சந்தைக்கு போற மாதிரி கை வச்சுட்டு போயிட்டு யாரு வந்தாங்கன்னா வரலையா, நான் போய் எனக்கு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்துவோம். இன்னைக்கு முதல்ல தான் தியானிச்சோம். கவனிங்க, நீங்க யாரை கம்பேர் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க? உலகத்துல ஒரு பாவி கம்பேர் பண்ணி அவனோடு கூட ஈடுபடுத்தி கொண்டு நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அதனால திருப்தியா இருக்கிறீங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒரு பாவியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. வளர்ந்த ஒரு பரிசுத்தவானோட நீங்களும் நானும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். யோபுடைய வாழ்க்கையில பாவிகளை பார்த்து தன்னை நீதிமானாக வைத்துக் கொண்டுதான் பேசிக் கொண்டு தியானித்தோம். கவனிங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பரிசுத்தம் இல்லாதவனும் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? கவனிங்க, பக்தி ஞாயிற்றுக்கிழமை பக்தி பார்க்க முடியுதா? சபையில
அல்லது ஜெப நேரங்களில் ஒரு பக்தி பார்க்க முடியுதா? முழங்கால் இல்லை. வேதத்தை வாசிக்கும் போது அந்த ஆர்வமான பக்தி பார்க்க முடியுதா? இப்படி பக்தி என்று சொன்னால் அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. ஆமென். நோவாவுக்குள்ள அந்த பக்தி இருந்தது, அதனாலதான் அவன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். அவனுடைய வேலை முழுவதும் பக்திக்காக. என்ன வேலை செய்தான்? என்ன வேலை செய்ய சொல்லுங்க? விவசாயம் பண்றதுல வேலை செய்திருந்தான். ஆனால் அவனுடைய ஆண்டவர் கொடுத்த பிரதானமான ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். அது என்ன வேலை? என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? அவன் அந்த பூமியில அழிகிற வாழ்வுக்கு அல்ல, கெட்டு போகிற வாழ்வுக்கு அல்ல, நித்திய வாழ்வுக்கான வேலை, காப்பாற்றப்படுவதற்கான வாழ்க்கையை, ரட்சிப்புக்கு ஏதுவான வாழ்க்கையை அவன் செய்து கொண்டிருந்தான். தன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், தன் குடும்பம் இந்த உலகத்தில் அழியக்கூடாது, நித்திய ரட்சிப்பை பெறக்கூடிய நாம், அவன் அப்படி நடந்திருப்பான் என்றால் நித்திய ரட்சிப்பை பெறக்கூடிய நாம் எவ்வளவு கடினமாக கர்த்தருக்காக நித்திய வாழ்வுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை கவனித்துக் கொண்டு ஓடுவோம் என்றால் நம்முடைய ஓட்டம் விருதமாகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய பிரயாசங்கள் உண்மையாகவே ரட்சிப்பாக முடியும். ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய அன்பில், உங்களுடைய மற்றவர்களாக இருக்கிற கரிசன இரக்க குணத்தில், விசுவாச வாழ்க்கையில வாழ்கிற நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னாரு, ஒருவனுக்கு 2 வஸ்திரம் இருந்தா, மற்றும் ஒருவன் குளிரோடு இருந்தா, கஷ்டப்பட்டா அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்க கடவன். ஒருத்தர் பசியா இருந்தா உங்களுடைய ஆகாரத்துல பகிர்ந்து கொடுக்க கடவன். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சொல்லியிருக்கிறார். நான் ஒரு நாள் யோசித்தேன், எனக்கு பசியான சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு நபர் அப்பதான் வந்திருக்கிறாரு. அப்போ சாப்பிடுறீங்களான்னு கேட்டா அவன் பசியா இருக்கு சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு பயங்கரமான பசியா இருக்கு, இருக்கிறதுக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு, இது எனக்கே போதாது. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பசியா இருக்கும் போது பகிர்ந்து கொள்ளுன்னு சொன்னா அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். நல்லா கவனிங்க. அப்போ நீ மட்டும் நன்றா இருக்கணும், நீங்க மட்டும் சரியா இருக்கணும், மற்றவங்க எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தான் வாழ்றதுலயே நிறைய பேர். முன்பு சொன்னது போல நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் எப்படியோ தெரியல, ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஸ்தோத்திரம். யார் எப்படி போனா என்ன? ஒரு சபைக்குள்ள அன்பு, விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை, தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு அந்த ஐக்கியம், அந்த அன்பினால விசாரிக்கிற ஒரு பக்குவம், பரிசுத்தத்துல அந்த ஐக்கியத்துல இணைகிற ஒரு அனுபவம், இது நமக்குள்ள இருக்குதா? யார் எப்படி இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஓடுவோம் என்றால் தேவனை மறுதளிக்கிறவர்களாக ஓடிக்கொண்டிருப்போம், விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக ஓடிக்கொண்டிருப்போம். இந்த வேத புஸ்தகத்தை கையில வைத்துக் கொண்டு தேவனை அற்றவர்களாக வாழ முடியும். நேரத்தை வைத்துக் கொண்டு தேவனுக்குள்ளாக ஒரு மனுஷன் வாழ முடியும். சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய பிடிவாத குணங்கள், ஒரு முரட்டு விசுவாசம், இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ முரட்டு விசுவாசம் இதெல்லாம் ஆண்டு முன்பதாக சொல்லும்படியாக. ஆமென். நீ நில்லு, நான் கேட்பேன், நீ சொல்லுன்னு சொல்லுவாரு. எப்படி சொல்லுவார் ஆண்டவர்? நீ நெல், நான் கேட்பேன், நீ அப்புறம் சொல்லு. ஆண்டவர் நான் கேட்கும் போது நீ பதில் சொல்ல முடியும்னா சொல்லு அப்படின்னு கேட்பாரு. வேதத்தை கையில கொடுத்திருக்கிறது ஓ இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு அல்ல, முரட்டுத்தனமான விசுவாசம். சட்டத்தின்படி போராடாவிட்டால் நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் ஒண்ணும் நடக்காது. ஆமென். நிறைய பேரை பார்க்கும்போது மருந்து எடுப்பது தவறு, சில உடை உடுத்தினால் தவறு, சில சிரிச்சா கூட தப்பு. சில பரிசுத்தவான்கள் தெரியுமா, சிரிச்சாவே பரிசுத்தம் போயிருமா. இப்படி ஒரு சில சமயம் இருக்கு, சிரிச்சாவே என்ன செய்யணும், பரிசுத்தம் போயிடும். இப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். கவனிங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் இறைச்சி சாப்பிடுவதோ, நன்றாக உடுத்துவதோ, சிரிப்பதோ, இது போன்ற காரியங்களில் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் ஆமென் ஆரோக்கியமான விசுவாசமா இல்லாமல் இதையெல்லாம் குறித்து ஒரு விசுவாசத்துல குளறுபடி இருக்கும் என்றால், சந்தேகம் இருக்கும் என்றால், அது சரியான விசுவாசம் என்று சொல்ல முடியாது. ஆமென். ஆமென். வேத வசனங்களை கேளுங்க நன்றாக, வேத வசனங்களை புரிந்து கொள்ளுங்க, ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் நான் காய்கறி மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்றான், ஒரு மனுஷன் இல்ல நான் இறைச்சி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றான். இந்த விசுவாசத்துல உள்ளவங்க காய்கறி சாப்பிடுறது நல்லதுன்னு சொன்னா அவன் சாப்பிட்ட பிரச்சனை கிடையாது. ஆனா நான் காய்கறி சாப்பிடுறேன் அதனால நீ அப்படித்தான் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது.
அது ஓ விசுவாசம் உனக்கு வரைக்கும் இருக்கட்டும். இன்னொருவன் இறைச்சியை சாப்பிடுறான், அவன் அவன் இறைச்சி சாப்பிடல விருப்பமா இருக்கிறான், அவன் இல்ல எல்லாரும் இறைச்சி சாப்பிடணும் அவன் சொல்லக்கூடாது. அவன் விருப்பம் அவன் இறைச்சி சாப்பிடுறான், அவனோட மட்டும்தான் அது இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துல நிறைய பேருக்கு பலவீனமா இருக்கிறார்கள், விசுவாசத்துல தெளிவற்றவர்களா இருக்கிறாங்க, உருட்டுத்தனமா இருக்கிறாங்க, திருட்டுத்தனமான விசுவாசமா இருக்கிறாங்க, முரட்டுத்தனமா இருக்கிறாங்க. தேவஜனமா இருக்கிற நாமோ தெரிந்த புத்தியோடு தெரிந்த விசுவாசத்தோடு வாழும்படி எதிர்பார்க்கிறாங்க. ஆமென். போதிக்கப்பட்டபடியே வாழுங்க, வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை என்ன செய்யுங்கள். ஒருவேளை கவனிங்க, சீனால் ஊர் சுற்றி பார்க்க சென்றது தவறுதான், தவறா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னாரு, சீசர்களை பார்த்து சற்று வாருங்கள் அந்த ஊருக்கள் இலைப்பாடுபடி போவோம். இதுவும் ஒரு டூர் தான். இதுவும் என்னதான் இலைப்பாடு போறது, என்னது ரிலாக்ஸ் பண்றது, என்னது நெருக்கம், எப்போ பார்த்தாலும் டைட், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் பிஸி, ரொம்ப டென்ஷன், ஹை டென்ஷன். ஒரு மனிதனுக்கு எப்போதுமே அப்படியே இருக்கும் என்றால் அவன் மனநிலை அவன் சற்று இளைப்பாறுவதற்கு அவன் இடம் தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, சற்று இளைப்பாறும்படி அந்த புறத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். இது ஊர் சுற்ற போறது கிடையாது, தீனால் ஊர் சுற்ற போனது தப்புதான். அல்லேலூயா. விசுவாசத்துல சிலருக்கு இது நிறைய இன்னுமே குழப்பங்கள் தீராம இருக்கு. இப்படித்தான் இருக்குன்னு அவங்களே ஒரு சட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க. வேறும் சொன்னதுலேயே தனக்கு ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டு இதான் விசுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைய நாட்களில் நடக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், செய்திகளை தவறவிடக்கூடாது. ஆமென். இன்றைய செய்தித்தாளை நான் படித்திருந்தா ஒருவேளை படிக்காம இருந்திருந்தா 2024 நடந்த இன்சிடென்ட்ஸ், சில அசம்பாவிதங்கள்ல ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நான் அறியாமல் போயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை வாசிக்கும் போது நிறைய காரியங்களை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ செய்திகளை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை புரிந்து கொள்றோம். ஆமென். என்னது என்ன ஒரு பக்கம் கடலூரா கள்ளக்குறிச்சி பக்கத்துல 41 பேர் ஆயிட்டாங்க, 40 பேர். இன்னைக்கு பேப்பர்ல போடுறா 40 பேர் கள்ளச்சாராயம் குடித்து என்ன செய்தாங்க, விஷசாராயம் குடித்து 40 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னும் 90 பேருக்கு மேல மருத்துவமனை இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அப்போ கவனிங்க, இதுல 40 நமக்கேன்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம கேள்விப்பட்டோம், இப்படி சொன்னாங்க. ஆனா 40ல 4 பேரும் கூட பெண்களா இருக்கிறாங்க. 4 பேர் நாம இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்களா நியூஸ்ல? 4 பெண்கள் விஷசாராயம் குடிச்சு அவரும் மறிச்சு போயிருக்கிறாங்க. என்ன சாதனை, பேரெல்லாம் போட்டுறாங்க. அந்த லிஸ்ட்ல 4 பெண்களுடைய படத்தோடு புகைப்படத்தோடு போட்டுருக்காங்க. அப்ப நாங்களும் 40ல 4 பேரா இருப்போம். 40 நமக்கேன்னு சொன்னது விட்டுட்டு இப்ப பெண்கள்லாம் நீங்களாம் எப்படி தெரியல, இந்த கிராமத்துல உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இன்னைக்கு எல்லாம் சரி சமமா பள்ளியில போற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் தான் கெட்டு இப்படி போறாங்கன்னு சொல்லி நம்ம வருத்தப்படணும்னு சொன்னா, பெண் பிள்ளைகள் அதுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. அதுக்கு சரிசமமா பெண் பிள்ளைகளும் அவ்வளவு கேடான வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த உலகத்துடைய சம்பவங்களை நம்ம அறியாவிட்டால் எப்படி ஜெபிக்க முடியும்? உலகத்துல நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது கூட தப்புன்னு சொல்லக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இதுவும் விசுவாசம் தான். பரிசுத்தவான்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கவே கூடாதுப்பா, அதெல்லாம் நம்ம முடியதில்லை. உலகத்துக்கு காரியம் அதெல்லாம் யாருக்கு முடியாது? ஆமா, இதெல்லாம் விசுவாசத்தை கெடுக்கிறோம், பரிசுத்தத்தை கெடுக்கிறோம். நியூஸ் பேப்பரை பார்க்கறது அதாவது கஷ்டமா தான் இருக்கும். அரைக்குறையான படங்கள் அந்த பார்த்தா எல்லாம் விளம்பரங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியதை மட்டும் கண்கள் பார்த்துட்டு, நமக்கு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஜெபித்து, இந்த நாட்டினுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு நாம் பண்ண வேண்டிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை போன்றதுதான் அது அனுகூலமா இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. கணவன் மனைவியும் ஒரே வீட்டுல குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. அது பெரிய கொடுமை சொன்னா, அதுவும் பெரிய ஒன்றும் வயது கிடையாது. கணவனாருக்கு 42 வயசாம், மனைவிக்கு 32 வயசாம். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 11 படிக்குது, 10 படிக்குது, 9 படிக்குது, 3 பிள்ளைகள் அனாதைகள். கேட்கறதுக்கு நமக்கு எப்படின்னு தெரியல. அது படிக்கும்போது என் இருதயமே உடைகிற மாதிரி உடைந்து விட்டது. உண்மையா இந்த பிள்ளைங்க 3 பேருடைய நிலைமை யோசித்து பாருங்க. அனாதைகள், பெற்றோர் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை.
அம்மாவும் அப்பாவும் இல்லைன்ற நிலைமை ரெண்டு, இந்த 3 பிள்ளைகளுக்கு யோசித்து பார்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ வாழ்க்கையில. இப்படி நாட்டுல சீரழிவுகள் நிறைய. இதை நம்ம தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்கிறது, எப்படி காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது, எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்புகிற அந்த உலகம், சிற்றின்பங்களை அனுபவிக்கிற உலகம், இதுல விசுவாசத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுப்பது எப்படி, பரிசுத்தவான்களுக்காக ஆமென் பரிசுத்த வாழ்வுக்காக ஜெபிக்கிறது எப்படி. அல்லேலூயா. காரியங்களை தெரிந்து கொள்ளுங்க, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க. கட்டது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு, நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. கவனிங்க, நான் எல்லாம் சொல்லிக் கொண்டு நிறைய விஷயம் எனக்கு தெரியும், ஆனா சின்ன சின்ன விஷயம் சில காரணம் தெரியாது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதுல இவ்வளவு விஷயம் இருக்காது. அப்போ ஆணுடைய பிள்ளைகள் ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை குறித்ததான விஷயங்களை வேதாந்தத்தில் அதிகம் தெரிந்து கொண்டு விசுவாச வாழ்க்கையில நடந்து கொண்டு விசுவாசத்தின் மூலம் உண்டாகிற ஆமென் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலைகளை பெற்றுக்கொண்டு வாழ தேவன் நமக்கு இந்த வேத பகுதியை கொடுத்திருக்கிறார். நல்ல வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறார். எவரைய நிறுவனத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்களிலே விளக்க முடியாத சத்தியங்கள், அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கப்பட்ட 13 நிருபங்களிலே விளக்க முடியாத சத்தியங்கள், புதிய ஏற்பாட்டுல இனி வரும் காலத்துல சொல்லப்பட முடியாத காரியங்கள், இந்த எபிரேய நிருபத்துல புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட மற்ற புஸ்தகங்களில் சொல்லப்படாத இந்த ஒரே புஸ்தகத்துல ஏராளமான காரியங்கள், சிருஷ்டிப்பு முதல் வருகிற ஆமென் கடைசி காலம் வரைக்கும் உள்ள செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய நிருபத்தில் சொல்லுகிறார். ஆமென். இவ்வளவு சத்தியம் நிறைந்த ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து தியானிக்க அவன் ஆர்வமற்று சோமலாக விளவீனமாக ஏனோ தவறு இருக்கோம் என்றால், சத்தியத்தை தவற விடுவோம் என்றால் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. விசுவாசத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னா நமக்கு விசுவாசத்தினால் உண்டாகிற நன்மைகளும் சந்தோஷமும் கிடைக்காத போய்விடும். ஆமென். விசுவாசத்துல என்ன இருக்குது? சில காரியங்கள் சொல்ல, விசுவாசத்துல என்ன சொல்லுங்க? விசுவாசத்துல சுகம் இருக்கு, விசுவாசத்துல சந்தோஷம் இருக்கு, விசுவாசத்துல சமாதானம் இருக்கு, விசுவாசம் உள்ள மனிதனுக்கு நிம்மதி இருக்கிறது, விசுவாசம் உள்ள மனிதனுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது, விசுவாசம் உள்ள மனிதனுக்கு சமாதானம் இருக்கிறது, விசுவாசம் உள்ள மனிதனுக்கு மேன்மையான வழிகள் தெரிகிறது, விசுவாசம் உள்ள மனிதன் இவ்விதமான நன்மைகள் எல்லாம் அடைவதற்கு விசுவாசம் மூலமாக ஆண்டவரிடத்தில் சேர்வதற்கான வழியை அறிந்திருக்கிறார். ஆமென். விசுவாசம் மூலமாக நாம் போகிற வழியை அறிந்து கொள்வதும் கவனிக்க, விசுவாசம் மூலமாக அந்த வழியில் நடப்பதும், விசுவாசம் மூலமாக அந்த வழியில் நடக்கும்போது உண்டாகின ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதும் இந்த விசுவாச அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை அறிந்து கொண்ட நாம் அடுத்தது ஆபிரகாமை பற்றி பார்க்கிற காரியங்கள்ல அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ குணநலன்கள், எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ பெரிய காரியங்கள் அவன் ஒன்றுக்காக செய்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். அவன் எல்லாவற்றின் நடுவிலும் அவனை பற்றி, அவனுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லப்படுது. அது நாமும் அந்த விசுவாசத்துக்குள்ள வர வேண்டும் என்று தான் இது சொல்லப்படுது. ஆமென். இவ்வளவு நேரம் கேட்ட வேத போது யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? எனக்காக. இதை ஆவியானவர் எனக்கு புரிந்து கொள்ள முடியாது சொல்லியிருக்கிறார். சபைக்காக, சபையில் உள்ள அனைவருக்காக. ஆமென். சிலருக்காக மட்டுமல்ல. இதை பிடித்துக் கொண்டு நம்ம நடக்கின்ற போது, இயேசுவை பிடித்துக் கொண்டு நடக்கின்ற போது, விசுவாசம் ஒருவேளை குறைவா இருந்தா கூட ஆண்டவரிடத்துல நெருங்கி வரும்போது, கவனிங்க, விசுவாசம் குறைவா இருந்தா கூட ஆண்டவரிடத்துல நெருங்கி வரும்போது பாருங்க, இயேசுவிடத்துல அமரும் போது, இயேசுகிட்ட போயிட்டு நம்ம நெருங்கி பழகும் போது அவரிடத்துல சில காரியங்களை பெற்றுக்கொள்ள அவிசுவாசம் தடையா இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து நன்மைகளை செய்கிறார். சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை அழைத்துக் கொண்டு இயேசுடைய சீசனிடத்துல வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து மலையில் ஜெபமலை விட்டு கீழே இறங்கி வராரு. வரும்போது அந்த பிசாசுகளை சீசன் துரத்த முடியல. அப்போ அந்த சீசனை பார்த்து ஆண்டவர் இயேசுவிடத்துல சொல்றாங்க, ஒரு சீசனிடத்துல கொண்டு வந்தேன், பிசாசுகளை உங்களால துரத்த முடியும்னு சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, எவ்வளவு காலம் தான் உங்களை அவிசுவாசத்தை பொறுத்து கொள்ள முடியும்னு சொல்லி, எவ்வளவு காலம் தான் விசுவாசம் இல்லாம இருப்பீங்க. ஆமென். விசுவாசம் இருந்தா பிசாசு போயிடும். என்னுடைய ஆண்டவர் ஏற்கனவே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரு இல்லையா அதிகாரம்? என்ன அதிகாரம் கொடுத்தாரு? 3ஆம் அதிகாரத்துல அதிகாரத்தை கொடுத்தாரு. என்ன அதிகாரம்? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்தும்படி
பிரசங்கம் பண்ணும்படி, நற்செய்தி அறிவிக்கும்படி, இவர்கள் என்னோடு கூட இருக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், போதனை பண்ணவும் இவர்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் முதலே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி 2 பேரை அனுப்பி ஊழியர்களை செஞ்சிருக்கிறார். பிசாசுகளை துரத்தும் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற பிசாசு அவங்களை துரத்த முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எவ்வளவு காலம் தான் விசுவாசம் இல்லாமல் இருப்பீங்க? அல்லேலூயா. விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்தவும், விசுவாசத்தினாலே சுகமாக்கவும், விசுவாசத்தினாலே ஜெபித்து காரியங்களை பெறவும். ஞானம் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. விசுவாசத்தினால ஞானத்துக்காக ஜெபிக்கணும். விசுவாசத்தினால பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துல அனந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி இருக்கிறது. இது ஏன் ஆண்டவரே ஆகணும்னு சொல்லி கேட்கணும். ஸ்தோத்திரம். அப்படி நம்ம கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கின்ற போது நமக்கான வழிகளை கத்த திறப்பார். நமக்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினுடைய தெளிவுக்குள்ள வரணும். விசுவாசத்தின் கட்டத்துக்குள்ள வந்து நிற்க வேண்டும். விசுவாசத்துல உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். விசுவாசத்துக்கான வழிகளை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை அதிகமா வாசிக்கணும். தேவ சமூகத்துல அதிகமா முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவரிடத்துல தனி ஜெபம் நமக்கு இருக்கணும். வேதத்தை தனியா தியானித்து வாசித்து தியானிக்கிற பழக்கம் இருக்கணும். 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கவனமா வாசித்து அந்த வேத வசனங்களை தியானிக்கணும். அதுல சொல்லப்பட்ட தேவனை குறித்ததான காரியங்களை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் மனிதன் மேல எவ்வளவு அன்புள்ளவராக அறிந்து கொள்ளணும். நமக்கு பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு எவ்விதமாய் பாடுபட்டார் என்பதை அந்த அன்பை விளங்கிக் கொள்ளணும். ஸ்தோத்திரம். அந்த அன்பை புரிந்து கொண்டு வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய குமாரனையே சொந்த குமாரனையே கொடுப்பார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருக்கிறது எப்படின்னு எழுதுகிறது. அவர்கள் மற்ற அனைத்தையும் இயேசுவிடத்தில் காணப்படுகிற தேவனிடத்தில் காணப்படுகிற மனிதனுக்கான ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கான நீதிமானக்கூடிய ஆசீர்வாதங்களை அவரிடத்துல வேண்டி பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்துல சாதிக்க, ஜெயம் பெற, மேன்மை அடைய, வல்லமையுள்ளவர்களாய் வாழ விசுவாசம் நம்மை தூண்டி விடுகிறதா இருக்கணும். ஆமென். நம்ம ஜெபத்துல கொண்டு வரணும். ஆத்துமாக்களை ஆதாயமடைகளை கொண்டு வரணும். வீரர்களை மாற்றணும். தைரியசாலிகளாக மாற்றணும். விசுவாசத்துக்காக வாழ்வோம் என்றால் ஒருபோதும் வெறுமையாக மறித்து போக மாட்டோம். அவன் இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரிடத்துல கேட்போம். 11ஆம் அதிகாரம் வாசித்த இந்த பகுதியை நம்ம பிரயோஜனமா இருக்கட்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு வந்தது நல்லது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக